பாஜக தொண்டர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் எச் ராஜா, நாம இன்றைக்கு தமிழ்நாட்டுல எதிர்கால சந்ததி. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் யார் அவரு இன்னொரு தடவை சொல்லுங்க. நம்முடைய குடும்ப மூத்த உறுப்பினர் அவர் மேடையில பேசுறப்ப சொல்லுறாரு, ஒரு தாய்மார்களும் பெரியோர்களும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் இந்த போதையால் ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போற குழந்தைகள்? யாரோ ஒரு ப்ரௌசர் சொன்னாங்க, வீர திருநாவுக்கரசர் குழந்தைகளின் எதிர்காலத்தை கிடைக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா? அதை சொன்னாங்கன்னா கேஸ் போடுவேன். என்ன வில்சனா, வில் டாக்டரா உங்களை விட்டு மிரட்டுறதா? அதுக்கப்புறம் நம்மள சொல்லுறோம் திமுகவோட தொடர்பு என்ன? இல்லை, அந்த ஜாஃபர் ஷாதிக்கு என்ன சொல்லி இருக்கான்? நான் வண்டியில் திமுக கொடியை கட்டிக்கிட்டு போவேன். திமுக கொடியை கட்டிக்கிட்டு போனால் இந்த போலீஸ்காரங்க ஒன்னும் பண்ண மாட்டாங்க. இப்பதான் டிஜிபி நம்மளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கு. ஐயா, அவன் சொல்லி இருக்கா, நான் சொல்லல. டிஜிபி பாவம் நல்ல மனுஷன். இன்னைக்கு போலீஸே திமுகவோட அப்பண்டிச்சாக மாறி போச்சு. இலவச இணைப்பு தமிழ்நாடு போலீஸை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலவச இணைப்பாக மாற்றியவர் நம்முடைய ஐயா. அவர் சொல்றாரு, ஜாஃபர் ஷாதிக்கு என்னமோ சிசிடிவி கேமரா கொடுத்தானமே, அப்படியா? அந்த சிசிடிவி கேமரா வாங்கினதுக்காண்டி அவர் ஒரு பரிசு கொடுத்து இவர் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாரா? ஆனா என்ன சொல்றா ஜாஃபர் ஷாதி, வண்டியில திமுக கொடியை கட்டிட்டு போவேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. போதை பொருள் கடத்துறவன் ஏற்கனவே இந்த பணத்தை விக்கிறவன் எல்லாம் நான் சொல்லி இருக்கேன். இவங்க ஆளுங்கட்சி கொடியை கட்டியிருந்தால் காவல்துறை அவங்கள சோதனை இடாதா? அப்ப காவல்துறையும் இதற்கு உடந்தையா இருந்திருக்குன்னு சொன்னா தப்பா? அது மட்டுமல்ல, இவர் கமிஷனரா இருந்தாரு. நம்ம ஐயா டிஜிபி கமிஷனரா இருந்தாரு. கமிஷனரா இருந்தப்ப ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய நலனுக்காக செயல்படும் ஒரு அமைப்பு, நான் அந்த அமைப்பு பெயரை சொல்லல, அவங்க போய் அந்த அமைப்புக்கு கமிஷனர் தலைமை தாங்கணும்னு நிகழ்ச்சிக்குன்னு கேக்குறாங்க. 3 நாள் அந்த அமைப்பு யாரு, அந்த அமைப்பு பின்னணியில யார் இருக்காங்க எல்லாம் விசாரிச்சு அப்புறம் ஒத்துக்கிட்டாரு. அந்த அமைப்பை சேர்ந்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், கமிஷனர் பண்ணது கரெக்ட். ஏன்னா யாரோ ஒருத்தர் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டால் அவங்க யாரு, அவங்க பின்னணி என்ன, இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் அவர் ஒத்துக்கணும்னு. ஆனால் ஜாஃபர் ஷாதிக் பொருந்தாதா? யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, அது என்சிபி விலையை கூடுதலா சொல்லிட்டாங்க. சரி, கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, 5,000 கோடி வேணாம், 4,800 கோடி வச்சுக்குவோம். அதே மாதிரி அவருக்கு இன்னைக்கு சிசிடிவி கேமராவை திருப்பி கொடுத்தா சரியா போச்சா? அந்த ஆளு சொல்லி இருக்கான், 650 கோடி திரையுலகத்துக்கு கொடுத்திருக்க. ஆக டிஎம்கே கட்சிக்கு மட்டும் தொடர்பு இல்லை. இந்த மொத்த நிர்வாகத்துக்கு உதாரணமே நம்ம டிஜிபி தான். அவர் அவங்க பக்கத்துல இருக்காரு, பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கிறாரு. மகாத்மா காந்தி பக்கத்துல நின்று போட்டோ எடுத்த மாதிரி போட்டோ எடுத்துக்கிறாரு. ஆகவே நண்பர்களே, திராவிட முன்னேற்றம் என்னைக்குமே வள்ளுவர் என்ன சொல்லி இருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல். ஒரு நோய் இருக்கு, அந்த நோய்க்கு மருந்து, அந்த நோயின் காரணம் என்ன, மூலம் என்ன, நோய் முதல் நாடி அதை நீக்குவதற்கு மருந்து கொடுக்கணும். இன்னைக்கு நாம பார்த்தோம், 1970 ஆகஸ்ட் 31 தமிழனை முதலில் குடி என்றால் என்ன என்று தெரியாத தமிழனை குடிக்க வச்சு குடிக்கெடுத்த கருணாநிதி குடும்பம் நான் உண்மையை சொல்றதுக்கு என்னைக்குமே தயங்கினது இல்ல. ஆனா இதுதான் பெரிய பிரச்சனையாகவும் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறையில் இருக்கின்ற ரொம்ப திருட்டு பசங்க பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். என் மேல 26 வழக்கு இருக்கு. 26 வழக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணது யார் தெரியுமா? அறநிலைத்துறை அதிகாரிகள் சங்கம். வேட சந்தூரில் பேசினேன் என்று 28 இடத்திலே என் மேல வழக்கு. காரணம் என்ன? இந்த டிபார்ட்மெண்ட்ல சேகர் பாபு சொல்றாரு, என்னமோ நான் இந்துக்கள் கோவிலுக்கு இவங்கள மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க என தெரிவித்தார். முன்னதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாஜக தேர்தல் அலுவலகத்தில் பாஜக சார்பில் சிவகங்கை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேவநாதன் உடன் முன்னாள் பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில் 1974 ஆண்டு ஒப்பந்தத்தின் மூலமாக மத்தியில் இருந்த காங்கிரஸ் கட்சி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது. காங்கிரஸ் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் தற்போதைய முதல்வர் தனது நாடகத்தின் மூலம் ஒப்புதல் அளித்ததுதான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போது 2009 ஆண்டு 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தவர் தான் கருணாநிதி. அப்போது என்ன சொன்னார்? சிதம்பரம் சொல்லிவிட்டார், போர் நிறுத்தம் என்று கூறி உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். 1974 ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் மத்திய அரசின் வெளியுறவு செயலாளர், தலைமை செயலாளர் சபாநாயகம், உள்துறை செயலாளர் ஆம்ப்ரோஸ், இந்த 4 பேரும் அங்கு கூடி கருணாநிதியின் ஒப்புதலுடன் தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. 76 ஒப்பந்தத்திற்கு பிறகு கச்சத்தீவு இலங்கையின் பகுதி என்று ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அப்படி என்றால் திமுக எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துள்ளது. குடி என்றால் என்னவென்று தெரியாத தமிழர்களை குடிக்க வைத்து குடியை கெடுத்தவர் கருணாநிதி. முள்ளிவாய் காலில் தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணம் காங்கிரசும் திமுகவும் தான். ஆனால் தமிழர்களை 50 ஆண்டுகளுக்கு முன்பு முதுகில் குத்திய சம்பவத்தை இன்று ஏன்
ஞாபகப்படுத்துகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நீங்கள் மீண்டும் துரோகம் செய்யக்கூடாது என்பதற்காக தான் மத்திய அரசிடம் அடிக்கடி பணம் கேட்கிறார். சென்னையில் மழைநீர் வடிகால் அமைப்பு திட்டத்திற்கு 4000 கோடி பெற்றுவிட்டு செலவு செய்தோம் என்று கூறினீர்கள். மந்திரி 40% தான் செலவு செய்துள்ளோம் என்று சொல்கிறார். கணக்கு கொடுக்காமல் பணம் தர முடியுமா? முதல் தரம் பணம் தரப்பட்டுள்ளது. கணக்கு கொடுக்காமல் பணம் தர முடியாது. ஒரு எம்பிக்கு 8 கப்பல் உள்ளது. ஆனால் அவரிடம் கார் இல்லையா? அண்ணாமலை தகவல் உரிமை சட்டம் மூலம் பெறப்பட்ட ஆவணங்கள் தற்போது இவர்களுக்கு வயிறு எரிகிறது. ப. சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் திகார் சிறையில் இருந்தவர்கள். 10 ஆண்டுகளாக பேசாத விஷயத்தை தற்போது பேசுவதற்கு என்ன காரணம் என்று செய்தியாளர் கேள்விக்கு கச்சத்தீவு ஒப்பந்தம் சர்வதேச ஒப்பந்தம். தாரை வார்த்து கொடுத்தவரை கேள்வி கேட்டுவிட்டு வாருங்கள். அதன் பின்பு ஏன் மீட்கவில்லை என்று கேட்கலாம். நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியுள்ளார். அதற்குள்ள நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்றார்.